என்கிட்ட நேற்று ஒருத்தவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ பிக் பாஸ் வந்துட்டு நேற்று எல்லாரும் உட்காந்துருக்கும் போது சும்மா ஒருத்தரையாக கலாச்சிட்டு இருந்தாரு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் திவ்யா வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, ஏய் நானே பச்சை மிளகாய் சாப்பிட்டு முன்னாடி பின்னாடி எரிஞ்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அப்படின்னு ஏதோ கூப்பிடுவாரு. உடனே திவ்யா ஆன்னு சவுண்டு போடுவாங்க. உடனே பிக் பாஸும் திவ்யா போடுற மாதிரியே அதே மாதிரி சவுண்டு போடுறாரு. போட்டுட்டு பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாயை சாப்பிட்டுட்டு 200 தடவை சொல்லி காமிச்சாச்சு, பச்சை மிளகாய் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு. உடனே திவ்யா சிரிக்கிறாங்க. பச்சை மிளகாய் சாப்பிட்டா கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி தான் இருக்க தான் செய்யும், அது வரைக்கும் தயிர் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே, தயிர் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பிக் பாஸ், சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் அது ரொம்பவே காந்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க சாண்ட்ரா சொல்கிறாங்க, பச்சை மிளகாய் சாப்பிட்டா அசிடிட்டி பிக் பாஸ் அப்படின்னு. உடனே சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாரு, முதல்ல நம்ம எண்ணங்கள் ஜீரணமாயிட்டாலே நம்மளோட சாப்பாடும் ஜீரணமாயிடும், முதல்ல உங்களோட அசிடிட்டி சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சாண்ட்ரா அது வந்து கொஞ்சம் கூட நம்ம நோஸ்கட் வாங்கின மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்காம அப்படியே அழகாக சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அரோரா சொல்கிறாங்க, பிக் பாஸ் எனக்கும் ஏதாச்சும் கொஞ்சம் ஆறுதலாக சொல்லுங்கள் அப்படின்னு. உங்களுக்கு ஆறுதலாக நேற்று ஒரு போர்டு கொடுத்தேன்ல அதுதான் அப்படிங்கிறாரு. ஜிடிஎஃப் கொடுத்துருப்பார்ல அதை சொல்கிறாரு. உடனே அரோரா அப்படியா பிக் பாஸ் அவ்வளோதானா, கப்பு கிடைக்குமா ஆறுதலா அப்படின்னு கேட்குறாங்க. கப்பா, யோகட் கப் தான் அனுப்பி வச்சனே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அந்த போர்டே அந்த வெள்ளை சட்டை போட்டிருக்காருல அவர் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சபரியை காமிச்சு சொல்கிறாரு, உண்மையிலே சபரி ஜெயிச்சிருக்க வேண்டிய டிடிஎஃப் தானே அது, அவர் வந்து அந்த காரை விட்டு இறங்கினதுனால தானே அவரோட டிடிஎஃப் போயிடுச்சு. ஸோ அதை அப்படி சொல்கிறாரு. சொன்னோடனே அரோராக்கு கொஞ்சம் ஃபேஸ் டல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து, ஆனால் சபரி அந்த இடத்துல கொஞ்சம் கூட சீன் போடுவோம் எதுவுமே இல்லை, அவரும் அமைதியாக உட்காந்துருந்தாரு. அப்புறம் உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் அரோரா உள்ளே படுத்திருக்கும் போது, சும்மா நான் உங்கள் கிட்ட ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் திரும்பவும் பேசுகிறாரு. நீங்கள் போட்ட எஃபர்ட்டை என்னால் திருப்பி எடுக்கவே முடியாது, நீங்கள் எஃபர்ட் போட்டு தான் அந்த டிடிஎஃப் வாங்கியிருக்கீங்க, ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.